பழமையான பூம்புகார் நகரத்தில் கோவலன் மற்றும் கண்ணகி அமைதியாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் ஒரு நாள் கோவலன் ஒரு பெரிய அரங்கில் நடக்கும் நடன நிகழ்ச்சிக்கு செல்கிறார். அங்கே அழகும் கலையும் கலந்த நடன கலைஞர் மாதவி ஆடுகிறாள். அவளது நடனம், அவளது அசைவுகள் கோவலனின் மனதை முழுவதும் கவர்கின்றன. அந்த ஈர்ப்பில் கோவலன் மெதுவாக மாதவியுடன் அதிக நேரம் செலவிட ஆரம்பிக்கிறான். அவளது கலை மீது மயங்கி தனது செல்வத்தை எல்லாம் அவளுக்காக செலவழிக்கிறான். வீடு, பொருள், நகை எல்லாம் ஒன்றாக மறைந்து விடுகிறது. இறுதியில் எதுவும் இல்லாமல் கோவலன் தனிமையில் விழுகிறான். ஒரு மழை இரவில் தனியாக உட்கார்ந்திருக்கும் கோவலன் தனது வாழ்க்கையை நினைத்து வருந்துகிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு தனது மனைவி கண்ணகி நினைவுக்கு வருகிறது. தன் தவறை உணர்ந்த கோவலன் மாதவியிடமிருந்து விலகி கண்ணகியிடம் திரும்பிச் செல்கிறான். கண்ணகி அவனை குற்றம் சொல்லாமல் அமைதியாக மன்னித்து புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராகிறாள். இருவரும் புதிய ஆரம்பத்திற்காக மதுரை நகரத்திற்கு பயணம் செய்கிறார்கள். ஆனால் அங்கு அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய அநியாயம் காத்திருக்கிறது. கோவலன் ஒரு சிலம்பை விற்க முயற்சிக்கும் போது அவனை தவறாக திருடன் என்று குற்றம் சாட்டுகின்றனர். விசாரணை இல்லாமல் அரசன் ஆணையால் கோவலன் கொல்லப்படுகிறான். இந்த செய்தி கண்ணகியிடம் வந்ததும் அவளது மனம் உடைந்து கோபமாக மாறுகிறது. அவள் நேராக அரண்மனைக்கு சென்று அரசன் முன் நிற்கிறாள். தனது சிலம்பை உடைத்து அதிலிருந்து விழும் முத்துக்களை காட்டி உண்மையை நிரூபிக்கிறாள். அப்போதுதான் அரசன் தனது பெரிய தவறை உணர்கிறான். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. தனது கணவரின் அநியாய மரணத்தால் எரியும் கண்ணகி கோபத்தில் நகரத்தை சபிக்கிறாள். அவளது வார்த்தைகளால் மதுரை நகரம் முழுவதும் தீயில் மூழ்குகிறது. வானம் சிவப்பாக மாறுகிறது. மக்கள் அச்சத்தில் ஓடுகிறார்கள். இறுதியில் கண்ணகி தனது கோபத்தை தாண்டி அமைதியாக மாறுகிறாள். அவள் மனிதராக இல்லாமல் நீதிக்காக போராடிய ஒரு தெய்வீக சக்தியாக உயர்கிறாள். கண்ணகி என்ற பெயர் என்றும் நீதி மற்றும் உண்மையின் அடையாளமாக நிற்கிறது. இது நடந்த உண்மை சம்பவமாக கருதப்படும் ஒரு பழமையான கதை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுடன் பகிரவும். மேலும் இது போன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.